வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்புட்ன்னா, தளபதி விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் எப்போ தியேட்டருக்கு வரும் அப்படின்றது தான். இப்போ ஏன் இது வந்து ஒரு விஷயமா போய்க்கிட்டு இருக்கு அப்புட்ன்னா, ஒரு 1 மாசமாவே கோர்ட்ல புரொடக்ஷனுக்கும், சென்சார் போர்டுக்கும் ஒரு ப்ராப்ளம்ஸ் போய்க்கிட்டே தான் இருந்துச்சு. நேத்து 10ஆம் தேதி அது மாரி என்ன நடந்திருக்கு அப்புட்ன்னா, புரொடக்ஷன் ஹவுஸ் வந்து கேஸ வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அது ஏன் அப்புட்ன்னா, இது ரொம்ப இழுத்துக்கிட்டே போகுது. ஏன்னா, இதில எலக்ஷன் புரொபகண்டாவா இருக்கதா சொல்றாங்க. அதனால மறுபடியும் படம் லேட்டா ரிலீஸ் ஆச்சு அப்டின்னா, அது எப்படியுமே ஒரு பிப்ரவரி 28 இல்லாம மார்ச்சும் போயி அப்புறமும் ரிலீஸ் ஆச்சு அப்டின்னா, ஜூன், ஜூலை போயிரும். அப்படின்றப்போ ரொம்ப டஃப் தான். ஏன்னா, அவங்க படம் வந்து சாதாரண இதுல ஒரு 400,00,00,000, 500,00,00,000 பட்ஜெட் போட்டு எடுக்கிற படம்ன்றனால, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி, புரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து கேஸ வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. பேசிக்கலா இந்த படம் வந்து வர பிப்ரவரி 28 வரும். இல்லன்னா மோஸ்ட்லி மார்ச் வந்துரும். மார்ச் வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் பிப்ரவரிய விட. இந்த படம் எதனால சென்சாருக்கு வந்து பிரச்சனை வந்துச்சு அப்புட்ன்னா, முதல் விஷயம் வந்து இந்த படத்துல காமிச்ச மத நல்லிணக்கத்துக்கு எதிராக இருக்குன்னு சொன்னது. அது வந்து ஹிந்துஸோடையோ, கிறிஸ்டியன்ஸோடையோ மனச புண்படுத்துற மாரி இருக்குன்னு சொல்லி, இந்த படத்த வந்து முதல் புகார். ஆனா கேஸ் வந்து அதுக்காக போட்டுச்சுன்னா, அது ஒருத்தர் போட்டாரு. இன்னொரு கேஸ் என்ன அப்டின்னா, இந்த படத்துல வந்து நெறையா மிலிட்டரி பேஸ் பண்ண சீன்ஸ்லாம் இருக்கு. நெறைய ராணுவ காட்சிகள் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு, தப்பா இருக்கதா சொல்லி என்ன சொல்றாங்க அப்புட்ன்னா, ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் வந்து அந்த படத்த பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கோர்ட்ல போய் அப்புறம் தான் வந்து சர்டிஃபிகேட் குடுப்போம்னு சொன்னாங்க. இதெல்லாம் எதிர்த்து தான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு அப்பீல் போட்டாங்க. ஆனா, அந்த அப்பீல்ல வந்து கோர்ட் என்ன சொல்லுச்சு அப்புட்ன்னா, நாங்க யுஏ சர்டிஃபிகேட் தர சொல்லி ஆர்டர் போடுறோம் அப்டி. ஆனா, அதுவும் கிடையாதுன்னு சொல்லி தான் சென்சார் போர்ட் மறுபடியும் அப்டேட் பண்ணாங்க. ஸோ, இப்போ கடைசியா என்ன நிலவரம் அப்புட்ன்னா, ஜனநாயகன் எப்போ வரும் அப்படின்ற கேள்விக்கு 2டே பதில் தான். ஒண்ணு பிப்ரவரி 27, 28 1 இல்லன்னா மார்ச் 15, 16. மார்ச் 15, 16 வரும்போது அது எலக்ஷன் கிட்ட வரும். அது வந்து ரொம்ப டவுட் தான். பிப்ரவரி 28, 29 தான் பெர்ஃபெக்ட்டான டைமிங்கா இருக்கும். ரிலீஸ் ஆகவும் விடுவாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையிலேயே அவங்க சொன்னது தான் காரணம்னு நினைக்கிறீங்களா? இல்ல இதுக்கான அரசியல் சூழ்ச்சி தான் காரணம்னு நினைக்கிறீங்களான்றத கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. உங்க நண்பர்களுக்கு இன்னும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வணக்கம்.